பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் விரும்ப முடியாது. ஏன்னா கோயிலுக்கு எல்லா சாமானும் வச்சு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி. ஏன்னா இப்ப கைப்படி பித்தளையில ஒரு விருப்பம் எல்லாருக்குமே. இது வந்து கற்பூர தீபம் 2500 ரூபா வரும். இது நல்லது. இது என்ன இடம் குட்டி குட்டி என்ன இது கொடுக்கலாம், வீட்டுக்கு எடுப்பாங்க 1350 ரூபா. சில டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். மஞ்சத்துக்கு எடுப்பாங்க. வீட்டு கூட இப்ப ஊடர் ஏதோ ஊடருக்கு தான் தச்சது. எங்களுக்கு மேலாக வச்சு எடுக்கலாம். இடம் 10,000 டிசைன்ல இருக்கு. இது என்ன விலை போகுது பார்க்கவே நல்லா இருக்கு. இதுல வந்து வெயிட்டான விலை கொண்டதும் கிடையாது. இதெல்லாம் வந்து வார்ப்பு, எல்லாம் வந்து வார்ப்பு. இது வந்து வெயிட் கூட, இதெல்லாம் விலை கொஞ்சம் கூட. சரி, இதுல கொஞ்சம் இன்னும் பழக்கணமானது, கொஞ்சம் வேல் கொஞ்சம் பெருசா இருக்கிறது இருக்குது. வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்க தமிழ் புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்றைக்கு நாங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை நம்ம எந்த இடத்துல இருக்கேன்னா கேகேஎஸ் தான் கடை இருக்குது. அம்பா சிற்ப கலை கூடம். அதாவது பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னா அதாவது கோயிலுக்கு தேவையான அனைத்து வகையான பித்தளை பொருட்கள், விளக்கு ஐட்டங்கள், தீபம் இருக்குது. மறுத்து பாத்தீங்கன்னா ஒற்றை தீபம் இருக்குது, கற்பூர தீபம் இருக்குது, ஏராளமான தீவ ஐட்டங்கள் இருக்குது. இங்க மணி ஐட்டம் இருக்குது, இது சம்பந்தமான குடை ஐட்டம் இருக்கு, ஏராளமான பொருட்கள் இருக்குது. உள்ள போய் நாங்கள் கதைக்க இது சம்பந்தமான பிரைஸ் இருக்கு. இப்ப என்ன விலையில இப்ப தீபங்கள் என்ன விலையில போகுது கூட போய் யோசிப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து கொண்டு இங்க பாத்தீங்கன்னா சில பேர் தங்களோட ஞாபகார்த்தமா கோயில்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுப்பாங்க. பல லட்சங்களை விட்டு வாங்கி கொடுக்கின்ற வேலையில இங்க பாத்தீங்கன்னா குறைந்த விலையில பல தீபங்கள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. உள்ள போய் கதைக்க போறோம். இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப கோயிலுக்கு தேவையான பித்தளை பொருட்கள், மற்றது பாத்தீங்கன்னா குடை ஐட்டம், ஏராளமான விளக்கு ஐட்டம், உருத்துராக்க மாலைகள், இந்த விளக்கு ஐட்டம் எல்லாம் ஏராளமான விளக்கு ஐட்டம் இருக்குது. இது சம்பந்தமான கடையில வந்து நிக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணாட பேர் லக்ஸர். இந்த கடை இப்ப மெயினா இப்ப எந்த இடத்துல இருக்குது? கேகேஎஸ் ரோட், ஜாழ்ப்பாணம் கேகேஎஸ் ரோட், முட்டாசன சந்தை பக்கம். கடை இப்ப கனகாலம் இயங்குது. ஓ, அப்பா அந்த காலத்துல கடையோட பேர் என்ன? ஸ்ரீஅம்பா ரைடர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சாமி பொருட்கள் மட்டும்தான் நடக்க, வேற எதுவும் வீட்டுக்கு வடிவான பொருட்கள், பித்தளை சாமான், மற்ற கோயிலுக்குரிய ஐட்டம் தான் முக்காவாசி. கோயில் சாமி உடுப்பு எல்லாம் இருக்கா? உடுப்பு ஐட்டங்கள்ல பித்தளை ஐட்டங்கள், பித்தளை மற்ற எழுந்தள்ளி சுவாமி விற்கிறாங்க. இப்ப நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க மங்களகரமான மஞ்சள் நிறத்துல இருக்குது, பித்தளை பொருள் மஞ்சள்ல இருக்கு. இப்ப நிறைய செட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நிறைய செட் இப்ப இவ்வளவு என்ன விலை போகுது? இது இப்படியே 14,500 ரூபா. 14,500. 14,500. இது நீங்க ஒரு சாமான பிரிச்சு எடுத்தீங்கன்னா 16,000 கிட்ட முடியும். தனியா வாங்குறேன். இப்ப தனியா குத்து விளக்கு மட்டும் போட மாட்டா என்ன விலை போகும்? தனியா குத்து விளக்கு மட்டுமாண்டா 7,500 ரூபா வரும். 7,500. செட்டா 6,500 ரூபா. செட்டா வாங்குறது லாபம். செட்டா வந்து லாபம். சில பேர் தனித்தனியா வாங்க விரும்புவாங்க. அப்படி வாராக்களும் சொல்லி விளக்கமா தான் கொடுக்குறாங்க. செட்டா பண்றா செட்டா பண்றா லாபம். செட்டா வாங்கினா அதுக்குள்ளேயே சம்புகள் வேற, குத்து விளக்கு எல்லாமே சட்டத்துல இருந்து 3 சந்தன கும்பம், 2 செம்பு, குடம், 2 குத்து விளக்கு.
இதான் இப்ப கடைசி ஒரு சைஸ் இருக்காங்க ஒரு சைஸ்ல இருக்கு ஒரு விலைக்கு இருக்கு அது 14,500 இது 17,500 எல்லாம் இதுக்கு இதுவரை இது இந்த இதுக்கு வித்தியாசமா இருக்கும் இது வித்தியாசம் இருக்குது இது கொஞ்சம் லைட் வெயிட் குடங்கள் வித்தியாசங்களை பாருங்க லைட் வெயிட் இது கொஞ்சம் வெயிட் ஆனது குடமும் வித்தியாசமா இருக்கும் அட்டலட்சுமி குடம் ரைட் வெள்ளியை விட பித்துல கொஞ்சம் மேல சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் பொம்பளையில கொஞ்சம் வீலையா இருக்கு மினிக்கு பாவிக்கணும் மற்றபடி எவ்வளவு அளவு அப்படியே இருக்கு இது கூட கலர் பிடிக்காத வேணாம் இல்ல கலர் பிடிக்காது மங்கு முடிய மங்கு நீங்க மினுக்கணும் இதுக்கு இது வராது இதுக்கு மணி செட் வராது இது தனியா 2 குத்து விளக்கும் ஒரு செம்பும் பீபு சந்தனம் குங்குமம் மற்ற செம்பு தண்ணீர் செம்பு எல்லாமே ஒரு ஒவ்வொரு விலை ஒரு இது கொஞ்சம் வெயிட் குறைவு இது கொஞ்சம் வெயிட் கூட இது இன்னும் வெயிட் ஆனது அப்படியே மாறி மாறிக்கொண்டே போகும் இது கொஞ்சம் புத்தோலக்கு வெயிட் கூட இது 32,000 இந்த செட் வரும் 32,000 இந்த செட் டிசைன் தொங்கலா இருக்குது டிசைனும் வித்தியாசம் செம்பளோட டிசைன் மட்டும் ஹெவியானது மற்றது இது ஊதுபத்தி குத்துற கொடுத்து ஹெவியானது பாப்பு தான் அப்ப அதிகமாங்க அதுவும் கொஞ்சம் குத்துவில கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இந்த குத்துலாக்கு இதான் கடைசி சைஸ் 48,000 வரும் 48,000 நல்ல வெயிட்டா இருக்கு இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இது பாத்தீங்கன்னா மேல மயில் மாய டிசைன்ல இருக்குதோ இது வேல் மாய டிசைன் அன்னம் இது வேல் மாய தேங்காய் முடியும்னு சொல்லுவாங்க இதுக்கு செம்பு இந்த செம்படுங்க இது என்ன விலை போகுதுன்னா செம்பு தனியா விட என்ன விலை போகுதுன்னா செம்பு தனியா வேண்டா 7,500 கூட இப்படி செம்பு தானே வெள்ளியில விலை கொடுத்துக்கு வீடுல வைக்கிறவங்க ஆமா இதே டிசைன்ல இதே டிசைன் இது இப்ப பித்தளையா வாங்க போனா என்ன விட பித்தளையா கொண்ட போனா 7,500 இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப சிற்பங்கள் சிலைன்னு பார்க்க போறோம் இப்ப என்ன விலை போகுதுன்னா அப்புறம் நடராஜத்துல இது வந்து 11,500 இது வந்து இப்போ கூடுதலா வீட்டுக்கு வடிவமைக்கவும் வேண்டாங்க கூடுதலா பொருளா வேண்டாங்க இது வித்தியாசமா இருக்கு பார்க்கலாம் இது வந்து பித்தளை இது வந்து வீட்டுக்கு வைக்கலாம் விரும்பினாக படத்துல வச்சு கும்பிடுவாங்க கூடுதலா ரெக்ஸோரன்ஸ் கண்டத்துலாக பண்றாங்க ஹோட்டல் அது இதெல்லாம் கண்டு அப்படி இடத்துல வைக்கலாம் இதுல பெரிய சிலையெல்லாம் எங்களுக்கு இந்தியா ஆர்டர் பண்ணிருக்கேன் சாமான் வெறும் இதெல்லாம் பெருசுலாம் இருக்கா இதுல வந்து கிட்டத்தட்ட 2 அடியில இருந்து இருக்கு 2.5 அடி வாசல் போட்டுவோம் வெறும் அதெல்லாம் எடுக்கலாமாண்டா ஆமா இப்ப எங்களுக்கு போட்டு 3 மாசம் ஆகுது 15-20 நாளைக்குள்ள வந்துடும் சாமான் இப்படியான சிலையெல்லாம் என்ன விலை போகுது இப்ப உயரம் 2 அடிகள் தான் நாங்க உண்டியல் ரேட்டை பார்த்தா ரேட் சொல்லுவோம் 18,000 24,000 30,000 34,000 ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரியே விலை போய்க்கொண்டே இருக்கு இது இப்ப என்ன விலை போகுது இது 15,500 இதே சாமான் நாங்கள் 20,000 18,000 வித்துறாங்க உண்டியல் பிரச்சனை ரேட் கூடின டைம் இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது 11,500 விற்கிறோம் கூட பேர் நடராஜ்ல வைக்கிறவங்க சாமியாரை சாமியாரை கூடுதலா இப்ப எல்லாருமே நம்மளா இது வைக்கிறாங்க நடராஜத்துல அதுல வந்து இது இங்க இருக்குது இது வந்து ஐம்போர்ட் இதுதான் கூடுதலா வீட்டுல வைக்க கூடாது விரும்புறேன் பெரும்பாலும் வெளிநாட்டுக்காரங்க விரும்புறாங்க ஆனா சொல்லித்தான் கொடுக்குறாங்க இது வந்து வைக்க கூடாதுன்னா அப்படி விரும்பி பண்றாங்கன்னா வந்து செய்யலாம் கொடுக்குறாங்க இது வந்து அன்னபூரணி சில வந்து இது எழுந்தது அதெல்லாம் சுவாமி கோயிலுக்குரிய சுவாமி இந்த சுவாமி இவர் வந்து பித்தளை சுவாமி இது நீங்க வீட்டை வைக்கலாம் வீட்டை வைக்கலாம் சின்ன வீட்டு கோயில்களுக்கு அதுக்கும் வைக்கலாம் இது பித்தளை இப்ப இந்த கோயிலுக்கு தான் வைக்கலாம் இது கோயிலுக்கு இது பஞ்சலோகம் வைக்கிறவங்க சொல்லுவாங்க இது வந்து குற்றம் பொறுக்காது சுவாமி வந்து ஐயராக பூ செய்யறது அப்படி வச்சா கருத்தங்க வந்து சில ஆட்கள் இறக்க உலக கலைக்கிறாங்களும் இருக்கிறாங்க ஆனா இது வந்து நம்மளா வைக்கலாம் எங்க கோயில்ல மட்டும்தான் வீட்டுல வைக்க கூடாது எங்க இது வந்து அப்படித்தான் நாங்க சொல்லி கொடுக்குறது இது விநாயகர் என்ன இடம் போகுது அப்படி பெருசு இது வந்து 24 இன்ச்சு சுவாமி 3,40,000 வரும் 3,40,000 ஏன்னா விநாயகர் வந்து உடம்பாடால வெயிட் கூடனபடியே அந்த ரேட் இதே வந்து ஒரு முருகன் சிலை தனி முருகன் சிலை அம்மன் சிலைன்னா ஒரு 220 240 அப்படி வரும் இப்ப நாங்க ஒரு உருவ சிலை உண்டு சிவ சிலை வேணுமாண்டா இப்ப நாங்க ஒரு சிவண்ட சிலை உண்டு செய்த வேணுமாண்டா என்ன எடுத்துருவீங்க ஐம்பொன்னா கிட்டத்தட்ட
இந்தியாவுல நான் கும்பகோணத்தை தான் எடுத்து கொடுப்போம். நான் இங்க யாழ்ப்பாண வேலை பெருசாக செஞ்சு கொடுக்கறதுல ஏன்னா சம்பளங்கள் பிரச்சனை கஷ்டங்கள்ல இதுல கொண்டு நடத்தல வழி நடத்துற கஷ்டம். அதனால இந்தியா கும்பகோணத்துல தான் எடுத்து கொடுக்குறோம். என்ன ரேட் எடுப்பீங்களா? அதுக்கு சிலை ஒன்று சிலைன்னா இந்த சிலைன்ற அளவுக்கு வெயிட்டுக்கு தான் காசு. அந்த ஒரு 18 இன்ச்சு நார்மலா எல்லாருமே எடுக்கிற சைஸ் வந்து 18 இன்ச்சு தான் எடுப்பாங்க. 18 இன்ச்சு நடராஜர் சிலைன்னா ஒரு 220 அப்படி வரும். மற்றது வைரவ சிலை அம்மன் சிலைன்னா 180 170 190க்குள்ள வரும். அதோட வெயிட்டை பொறுத்து வரும். அதே விட உண்டியல் வெயிட் வரும். உண்டியல் வெயிட் குறைஞ்சிச்சுன்னா விலை குறையும். அதுதான் அந்த 160 170 180 சொல்றோம். உண்டியல் கூடிச்சுன்னா 190 பேரும் 180 பேரும். சரி, நமக்கு இதுகள் வந்து தண்ணி விட்டு பூ வைப்பாங்க. ஜானவாசன் சொல்லுவாங்க. முந்தி வைக்கிறவங்க முந்தி இப்பயும் வைக்கிறவங்க சில வீடுகளுக்கு முந்தி இடைக்குள்ள அழிஞ்சது. யுத்த காலத்துல பிளாஸ்டிக்ல வைக்கிறாங்களோ. பிளாஸ்டிக்ல முதல்ல வந்து பித்தளை ஆரம்ப காலமே எல்லாரும் பித்தளை பேருந்து ஒரு ஸ்டைல் மாதிரி வந்துச்சு. சில்வர் பேருந்து இப்ப எல்லாருமே பித்தளை பழைய இந்த மூக்கு பணி எல்லாம் அழிஞ்சிட்டு அழிஞ்சதெல்லாம் எல்லாமே போட்டு இப்ப மூக்கு பணி தேடி வராங்க. அப்படி இதுல இப்ப என்ன விலை போகணுமோ வித்தியாசமா இருக்கு. என்ன ரேட்ல போக மாட்டேன். இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். இது வந்து 5ஆம் நம்பர் சைஸ். இது என்ன ஒரு 6500 என்ன வரும். இது நல்ல ஹெவியானது ஹைவேல. சரி, நல்ல ஹெவியானது ஹெவி சும்மா நீங்களும் தூக்கி பாருங்க. ராசிலையும் போட்டு காட்டலாம். 2.5 கிலோ கிட்ட வரும் வெயிட் வந்து. இது வந்து நாங்கள் 20 தங்க மாதிரி அப்படியே மினுங்குதோ. இது வீட்டுல அந்த பூக்கு தண்ணி எழுதி வைக்கிறவங்க. இது வந்து 26,650 ரூபா. நாங்க சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். இப்ப நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தேவையான தீப ஆயுதங்கள். இப்ப தீபங்கள் என்ன வீட்டுல போகுது? இப்ப ஒரு அப்படியான தீபங்கள் எல்லா கோயிலையும் எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா கோயிலும் நார்மலா பூசை இருந்தா அவ்வளவு சாமான் நார்மலா இருக்கும். இருக்க வேணும் இருக்கும். சரியா, அது வந்து ஒவ்வொன்று ஒரு தரத்துல ஒரு விலைக்கு இருக்கு. என்ன விலை போகுது? இப்ப நாங்க இதுல இருந்து வாங்க போறோம். இதா 7,500 ரூபா. இது யாழ்ப்பாணம். இது யாழ்ப்பாணம் ஒரு ஆட்டோ இல்லையா? வெயிட் ஆகுது கொஞ்சம். இது சரியான 7,500. 7,500. அடுத்து இது 6,500. 6,500. இது கொஞ்சம் வெயிட் குறைவு. 3,800 ரூபா. இது வெயிட் குறைவு. ஒரு பிரைஸுக்கு இருக்கு. மற்றது இது வந்து நாகதீபம். இது ஒரு விலைக்கு இருக்குது. இது ஒரு விலைக்கு இருக்குது. நாகதீபம். இது என்ன விலை? இதென்னா 3,800 ரூபா வரும். 3,800 சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இதே சைஸ்ல இருக்கிற பில்வ தீபம், பஞ்ச தீபம், ஒற்றை தீபம் எல்லாமே ஒரே விலை தான். ஒரே விலை. மற்றது கற்பூர தீபம். கற்பூர தீபம் 2,500 ரூபா வரும். இது நல்லது. இது என்ன விலை? குட்டி இது குட்டி என்ன இது கூடுதலா வீட்டுக்கு எடுப்பாங்க. 1,350 ரூபா. சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். மற்றது இது வந்து பெரிய தீபம், பெரிய கோயிலுக்கு எடுப்பாங்க. இது எல்லாமே எல்லாம் இந்த சைஸான எல்லாம் 6,500. அது 4 மண்டல ஒன்று 6,500 6,500 6,500 6,500. அந்த பஞ்ச தீபம் இது வந்து பஞ்சாலாத்தி. இதுலயும் வந்து நிறைய விலைக்கு இருக்குது. இது வந்து 11,500 ரூபா வைக்கிறது. இதே காலில்லா இருக்கிறதா 6,500 ரூபா வரும். இதுல இன்னும் லோக்கல் லோவியா இருக்குது. 5,500 1,800 ரூபாய் கொடுத்து இருக்குது. 1,800 ரூபா. அது கூட வீடு பாதிப்பாங்க. அது கூட வீடு சின்ன வீட்டு கோயில்களுக்கு பாதிப்பாங்க. நோவல் இருக்குல்ல வந்து இது ஹைமணி கணக்கான ஒரு பெரிய பெருங்கோயில். இதெல்லாம் ஒரு பெருங்கோயில் போகுது. ஆறு பெருங்கோயில் நல்லூர் மாதிரி அப்படியானது செய்யக்கூடாது. ஓரளவு கோயில் இதெல்லாம் காணும். இதெல்லாம் 6,500 ரூபா. இப்படியான மணியோட வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மயம் இருக்கு. இதுல சின்ன சைஸ் நோமலா இந்த சைஸ்ல இருக்குன்னா அப்ப இதுல வந்து வைக்க இல்லை. நோமலா கோயிலுக்குரிய ஐட்டம் வந்துட்டு காட்டுறோம். இப்ப இந்த சைஸ் வீட்டுக்குரிய நோக்கடா அதுவும் இதெல்லாம் 950 ரூபா. இதென்னா 1,350 சின்ன டிஸ்கவுண்ட். இது ஒரு சின்ன ஒரு விலைக்காலியோட தரலாம். இது வீட்டு குடிபுற படத்தட்டுக்கு வைப்பாங்க. காமாட்சி விழாக்கு. காமாட்சி விழாக்கு இதெல்லாம் ஒரு சைஸ்ல இருக்கு. இது வந்து 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர். அந்த இதெல்லாம் நம்ம சட்டை ஆய்ச்சி நடத்தோம். என்ன விலையில போகும்? இது வந்து
₹2850. கொஞ்சம் சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம். பேக்கிங் முடிச்சு காட்டையிலாவது காட்டும் உங்களுக்காண்டி ஆக பார்த்ததே அவங்களாங்க எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கும். சின்ன சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுல ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேயும் சைஸும் அளவு வேணும். இது இருக்குது பெரிய இது பேக்கிங் உடைக்கலாது. நான் கட்டில் ஒன்று வச்சு காட்டோம்னா ஒரு வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கும் பெரிய படத்தட்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் 24 இன்ச்சு படத்தட்டு படம் 2 அடி படத்தட்டுக்கெல்லாம் வைக்கலாம். தங்கம் மாதிரி இருக்கு தங்கம் தான் கிட்ட நெனியனி வரப்போ தங்கம் மாதிரி தான் வரப்போகுது. இது விலையும் வேற கூடிக்கொண்டு தான் போகுது. இதுல என்ன சிற்ப வேலைப்பாடு இருக்கு. இது வந்து இது தனி லட்சுமி, இதுல அட்ட லட்சுமியும் இருக்குது. என்ன விட சொன்னீங்கன்னா இது வந்து அடிச்சு 7ஆம் நம்பர் ₹2250. இதுவும் கொஞ்சம் விலை கழிவோட கழிச்சு தரலாம். இது அட்டலட்சுமி, இந்த பேரம் காட்டும். இது அட்டலட்சுமி, இது சின்ன சைஸ். இது 5ஆம் நம்பர், அது 7ஆம் நம்பர். இது 5ஆம் நம்பர் வந்து ₹5400. அதுவும் கொஞ்சம் விலை கழிச்சு தரலாம். இதுக்குரிய தட்டு அதுக்குரிய இது சும்மா வச்சு காட்டணும். இதுக்குரிய தட்டோட தட்டு ₹850. இது பெரிய சைஸ். இது ₹650. இதுவும் கொஞ்சம் கழிச்சு தருவோம். தனியா வாங்குறேன். இது தனியா வாங்குறேன்டா ₹5400. தட்டம் தனியா வாங்குறேன்டா ₹850. விளக்கம் சேர்த்து எடுக்க போறீங்களா ₹600 அப்படி போட்டு தரலாம். எப்படி நிறநாளி, இது வந்து சாமத்திய வீடு, கல்யாண வீடு, இது வீட்டு குறுகூரல், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்ல மினுங்கு கையில வைக்க. இது வந்து கால் சட்டம் சொல்லுவாங்க, வெத்தலை சட்டம் சொல்லுவாங்க. பழைய காலத்தாகும் வெத்தலை வச்சுதான் சாப்பிடுறது பழைய காலத்தாகும். அப்படியே வெத்தலை சட்டம். இது வந்து பாலாரன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கல்யாணங்களுக்கு பாரா தலைக்கு வைப்பாங்க, அதுல யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பெரிய சைஸ் இருக்குது. இது வந்து நல்லது. இந்த சைஸ்ல நல்லது. 4500. இதே 2200, 1800 இருக்குது. போட்டு தரலாம். இதுல டிசைன் இருக்கும். ஆனா வெயிட் குறைவு வேற. வெயிட் குறைவு. வெயிட்டுக்கான ரெண்டுமே ஒரே சைஸ் தான். வெயிட்டுக்கானே அந்த காசு. வெயிட் குறையும் விலையும் குறையும். பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் விரும்ப முடியாது. எல்லா கோயிலுக்கு எல்லா சாமானும் வச்சு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு கொண்டு போக முடிய மாதிரி. ஏன்னா இப்ப கைப்படி பித்தளையில ஒரு விருப்பம் எல்லாருக்குமே. இது வந்து ₹3850. அதுவும் சின்ன ஒரு விலைக்கழிவோட கொடுக்கலாம். சரியா, என்ன பொருள் வாங்கினாலுமே அடிச்ச பிரைஸ் கிடையாது. கொஞ்சம் விலை வச்சு கொடுக்கலாம். என்ன விலை போகும்? எப்படி நடத்திவாங்க? இது வந்து ஓம்பளக்கு, இது பொலிவி விடலாம், கீழே வச்சு விடலாம். இதுலும் ஒரு சைஸ். இது வந்து இது வந்து 4ஆம் நம்பர் விளக்கு ₹4850. இதுவும் விலை உரைச்சு கொடுக்கலாம். கோயில விடலாம். இது வந்து பரிவாரங்களுக்கு கொடுக்குவாங்க. கூடுதலா பரிவாரத்துக்கு கொடுக்குவாங்க. இது வந்து பெரிய சைஸ் ₹6500. அதுவும் விலை உரைச்சு கொடுக்கலாம். பெரிய சைஸும் இருக்குது. பெரிய சைஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா தீவம் வாங்கிட்டு எல்லாமே. அப்ப நான் செட் ஒன்று சொல்லிக்கிறேன். தீவ செட்ல நான் அடுக்கு தீவம் வாங்கிக்க மறந்துட்டேன். அடுக்கு தீவம் 3 அடுக்கு. அடுத்தது இது வந்து தகடு. அது வந்து தகடு விலை குறைவு கடை. அது வந்து பார்ப்பு. அது 3 அடுக்கும் இருக்குது, 5 அடுக்கும் இருக்குது. 7 அடுக்கா பெரும்பாலும் தூக்கிலாம். அப்படி நல்ல வெயிட் ஆனது. நான் அப்ப வைக்க மறந்துட்டேன். அதுல ஒரு விலை இது தீவங்கள் இல்ல, இது ஒரு தோசங்களுக்கு நாகதோசங்கள் கொடுக்குறாங்க. மற்றது இது இருக்குது. இப்படி நெய்வேத்தியங்கள் நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய மாதிரி மூடியோட. சரியா, நவராத்திரி தினங்களுக்கு படைக்கிறதா வைக்கலாம். இதுல வந்து கூடுதலா 9 எடுப்பாங்க. சைஸ் எப்படி வித்தியாசப்படும்? இதெல்லாம் இதான் ஆக சின்ன சைஸ். எங்கள்கிட்ட இருக்கிறதுல இதான் இப்போதைக்கு பெரிய சைஸ். இதுல எந்த பெரிய சைஸ் எடுத்து அதுல ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து பெரிய சைஸ் வந்து ₹5750. இது சின்ன வந்து ₹2600. சரியா, இதுக்கும் இடையிலேயும் ஒரு 2 சைஸ் இருக்குது. சரி, அடுத்தது வந்து
எங்க கடை சின்ன கடை என்னடியோ ஒன்றும் செய்யல, அது இப்படித்தான் வச்சிருக்கோம். இது வந்து சாமத்திய விடலுக்கு 9 தீபங்கள் கூடுதலா, இது மயில் விளக்கம்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து 9 விளக்கம் எடுப்பாங்க கூடுதலா இங்க 9 விளக்கம் தான் ஓடுறது கூட, இல்லாட்டி அப்படியே மடிவுக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த விளக்கு எல்லாமே இதெல்லாம் எங்களுக்கு விலை உள்ள டைம் வந்தது. இது நாங்கள் நல்லா கொஞ்சம் விலை உரைச்சி தரலாம். இது நாங்கள் சரியா விலை உள்ள டைம்ல வந்தது, அதனால அந்த விலையில எங்களுக்கு விற்காம கூடலாம் இருக்குது. நாங்க கொஞ்சம் விட இருக்கிறோம், 200 விளக்கிறபடியா இருக்குது. கொஞ்சம் இதுல இன்னொரு 30 விளக்கு கிடக்குது. இது நாங்கள் 30 விலையை கொடுப்போம். டிசைன்ல இருக்கு, இதுவும் நம்ம மயில் டிசைன் வந்து இதான் அப்படியே இந்த வித்தியாசமா இருக்கு. இதுதான் உங்களுக்கு என்ன விட்டு அடிக்கிறதோ என்ன விட்டு அடிக்கின்ற போது நான் கணக்கா இல்ல அவ்வளவுக்கு இது பாடுற தியரி அளவுக்கு இல்ல. அதுக்கு இந்த திரி வைக்கணும், சின்ன திரியாவே தெரிவிக்கணும். இப்ப எங்க வடிவா வைக்கிறவ இது கீழே வடிவா இருக்கும். இதான் இதுக்கு சட்டம் வருது. இதுக்கு ஏன்னா பொம்பளை பிள்ளைய பிடிச்சொண்டு போகணுமല്ലോ, அதுக்கு இந்த மாதிரி இது சட்டமும் வரும். இதுல இதான் சைஸான பேக்கிங் நான் விக்கையும் உடைச்சு காட்டுறதுல இப்ப ஆக்கள் பாக்குறாங்கன்னு உடைச்சு காட்டுறோம். என்ன ரொம்ப நல்லா இருக்குல்ல பாட்டு. பைக்கெட் உடைச்சா அப்புறம் இது கூட கணக்கா லேஸ் தான் மினுக்கு புளி போட்டு மினுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப பேக்கெட்டும் வருது, பீதாம்பரி பேக்கெட். நல்ல டிசைன் இருக்குங்க, முருகண்ட டிசைன் இருக்கு, மயில் டிசைன் அப்படியே இருக்கு. இந்த பவுடர் பண்ணி மினுக்கலாம். இதான் பித்தளைக்குரிய புளி போட்டு முந்தியெல்லாம் புளி போட்டு புளி போட்டு மினிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டம் தானே எங்க வேலை செய்யறாங்க, அதனால இது கொஞ்சம் ஈஸி. இது ஒரு கை குளோஸ் ஒன்று போட்டு, சில ஆக்கள் ஒத்து வராது. நாங்கள் கையால மினுக்கலாம், எங்களுக்கு ஒத்து வரும். சில ஆக்கள் ஒத்து வராது, குளோஸ் ஒன்று போட்டு மினுக்கலாம். ஒரு திக்கா தண்ணிக்கு போட்டு திக்கா. இது 500 ரூபா. இது கூட இது நீங்கள் நிறைய விளக்கு மினுக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க பாவிக்கிறத பொறுத்து, நிறைய கொட்டினா நிறைய வீணாயிரம், அளவா எடுத்தீங்கன்னா அளவா பாவிக்கலாம். என்ன மாதிரியான குடை ஐட்டம்? இதெல்லாம் முத்துக்குடைன்னு சொல்லுவாங்க, வட்டக்கூடை. சரியா? அதான் இது வந்து 3 அடி கூட, 3 அடி கிடக்குது, 2 அடி கிடக்குது, 3 அடி கணக்கான கூட. சரியா? நான் உயர்த்திரம் பாருங்க. இது வந்து கூடுதலா மஞ்சத்துக்கு எடுப்பாங்க. இது வந்து கூட்டு கூட இப்ப ஊடர் ஏதோ ஊடருக்கு தான் தச்சது, எங்களுக்கு மேலான வச்சு எடுக்கல, இடம் 10 டிசைன்ல இருக்கு. இது என்ன விலை போகுது? பார்க்கவே நல்லா இருக்கு. இதெல்லாம் விலையெல்லாம் இதுல சொல்லல, அது இதுல வந்து விலையில் சொன்னா குழப்பம். சின்ன சின்ன லாபங்கள் வச்சா விக்கிறபடியா நேரம் எடுப்போம். 4 கடை சொல்லுவோம், எங்க கடைக்கு எங்க கடை பக்கத்துல எல்லாம் கடையா கிடாது. 4 கடை பார்த்துட்டு வர சொல்லுவோம், நாங்க ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். சரிதானே? நல்ல கலர் இது வந்து ஒரு கலர்ல இருக்குதா, இது மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை, வெள்ளை கலர், இன்னொரு நீல கலர், கலர்ல விரும்பின படி நாங்க தச்சு கொடுப்போம். இதுக்கு கீழே இது விடுவோம், தடியும் வரும், தடி வரும், பின்னால முடி வரும். இது வந்து வச்சு காட்டில அப்படின்னா உங்களுக்கு சும்மா அப்படி காட்டுறேன். சரியா? நல்ல அழகா இருக்கு. ஒரு மஞ்சத்துக்கு கூடுதலா எடுப்பாங்க. மஞ்சள் மற்றது பச்சை கூட கூடுதலா கடைசி 10ஆம் திருவிழா, கடைசி திருவிழாக்கு எடுப்பாங்க. எல்லாம் மஞ்சளா இருக்கிறதுக்காக. கிராம் கணக்கு 20 கிராம், 30 கிராம், 40 கிராம், 50 கிராம், 60 கிராம், 200 கிராம் முறைக்கே இருக்குது. சரிங்க? எங்கிட்ட 200 கிராம் வந்து அதுகளும் விலை கொஞ்சம் சொல்றது பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி நீங்க 2 கடையில கேட்டுட்டு வந்து வடிய வந்து எடுத்துட்டு சொல்லுங்க, அது ஒரு பிரச்சனை. கடையில நாங்கள் 8:30 திறப்போம். மார்னிங் ஈவினிங் வந்து ஒரு 7 மணியோட போட்டு. கடை மெயின் எந்த இடத்துல சொல்ல போன கேகஸ் ரோட், யாழ்ப்பாணம் கேகஸ் ரோட், முட்டாஸ் கடை சந்தையில இருந்து ஒரு 10வது கடை. எதுக்கும் உங்களுக்கு இந்த கடையின் டெலிவரி நம்பர் ஸ்கிரீன்ல போட்டு போடுவோம், வாட்ஸ்அப் நம்பரையும் போட்டு விடுவோம். எல்லாத்துக்கும் வேணா கூட வீடியோ பார்க்க வெளிநாட்டாக்கலாம். அவருக்கு என்ன செய்வீங்க? எங்களை முன்னுக்கு கொரியர் அனுப்புற கடை கிடக்குது, சிறிமுருகர். நாங்கள் அவையிட்டு அனுப்புவோம், சூறா அந்த டைம் கொடுப்பாங்க. அதனால நாங்க முன்னுக்கிட்ட கேட்கலாம், இல்ல கேட்கக்கூடிய வேற ஆக நிறைய பேர் இருந்தாங்க அனுப்புறாங்க. எங்களை முன்னுக்கு அவர் ஈஸி என்னபடியா சொல்றோம். மாலை ஐட்டங்கள் இருக்கும், மாலை ஐட்டங்கள் இருக்கு. இப்படி இது வந்து அந்த படத்தட்டுக்கு சைட்டு கூட கொடுவாங்க. இப்படி பித்தளை உண்மையில தங்கம் ஆயிட்டாலும் தங்கத்தின விலைதான் பித்தளை வர போகுது. தங்கம் வந்து உடைக்க பாக்குறேன். அதுக்கான வடிவு நல்ல வடிவு.
திருப்பி கொஞ்சம் மேல மினுக்கணும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் எப்படி இருக்குது இதான் சுருக்கு சுருவம். சரியா, இது வந்து அந்த எண்ணெய் ஊத்துவாங்க அவசியம். எங்க நம்ம சிலதுனே இதுப்பா என்ன வாங்கினது கொடுக்கணும். நான் 6 அடி உயரம், 6 அடிக்கு எண்ணெய் கூட கூடுதலா உயரம் கொடுக்கறது இல்ல. அதனால இதெல்லாம் 9,000 அப்படியானது 2,500 அப்படி கொடுக்கலாம். கோயில பண்ணி கொடுத்துக்கிறோம். இதுல வந்து என்ன வெயிட்டான விலை ஒண்ணாலும் கிடையாது. இதெல்லாம் வந்து வார்ப்பு, எல்லாம் வந்து வார்ப்பு. இது வந்து வெயிட் கூட, இதெல்லாம் விலை கொஞ்சம் கூட. சரி, இதுல கொஞ்சம் இன்னும் பழக்கணமானது, கொஞ்சம் வேல் கொஞ்சம் பெருசா இருக்கிறது இருக்குது. சரி, இது வந்து நம்ம வேலும் பதினெட்டு வேணுமா இருக்கா சூளம். இது வந்து நேர்த்தி கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கு முன்னால ஊண்டி இருப்பாங்க, அதுல கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி 3 அடியில இருந்து இருக்குது. 3 அடி, 3 அடி, 4 அடி, 4.5 அடி, 5 அடி, 5.5 அடி, 6 அடி, 6 அடி கிடக்கு. மற்ற நீங்க அப்ப குடை கூட பாத்தீங்க. இதுல வந்து இதான் முந்தி வந்த கூட வந்து நீங்க கலட்டி யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு கூட. உடையில இப்ப கூட கோயிலுக்கு யூஸ் பண்றது கூட ஏன்னா வடிவு பார்க்க வந்தபடியா அது இதை வந்து கட்டி கழிச்சாச்சு, அவ்வளவுதான். மற்றபடி பாவனைக்கு வந்து இதான் பாவிக்கு நல்லா காற்றும் பாருங்க. இது வந்து துணியை கலட்டலாம், துணியை கலட்டலாம். எல்லாமே 8 கிராம் 12 கிராம் மட்டும் வரும். சரியா, குடைய வீட்டுக்கு நல்லா இருக்குதா? இந்த குடைய டிசைன் நல்லா இருக்கும். இது வந்து 8 கிராம் 12 கிராம் மட்டும் இருக்குது. 15,500 16,500 விற்போம். இதெல்லாம் கலட்டலாம். இது வந்து துணியோ ஒன்னோட கலட்டலாம். கலட்டி நீங்கள் கோயில்ல சில எலி பிரச்சனை உண்டா, கலட்டி போட்டு நீங்க அதை மடிச்சு வச்சு போட்டு கம்பா பேருந்து எடுத்து கொடுக்கலாம். சரியா, ஆனா அதுக்காண்டி அதே நல்லதுன்னு சொல்றீங்க, இதே நல்லது. ஆனா அது இது பாவிக்கும், அதெல்லாம் சொல்லுவேன். சரி, அது வந்து கம்பி தானே. நான் சொல்லலாம் படிவா புரியுமா, ஒரு ஆள் வந்தா சொல்லி விளக்கம் பண்ணி கொடுக்கலாம். அது இது பாவிக்கும், அதை மட்டும் சொல்லலாம். கூட வடிவா இருக்கு. ஆனா பாவனைன்னா இதுதான் பாவிக்கும். அந்த சுருக்கு சுருங்குன்னு தானே. இது ஓமகுண்டம். இது 7 இஞ்சி 9 இஞ்சி 12 இஞ்சி இருக்குது. நான் சும்மா இது பொதுவான கணக்கான சைஸ். சரி, இது வந்து இதுக்கு வச்சு இதுக்குரியதான் இந்த சுருக்கு சுருவம். இதுக்குரிய சுருக்கு சுருவம். நாங்க இது வந்து சில்வர்ல இருக்குது. பித்தளை நாங்க ஓர்டர் செஞ்சா கொடுப்போம், ஏன்னா ரேட் கூட பித்தளை. அதனால சில்வர் வந்து கணக்கான விலைக்கு வரும், அதனால செஞ்சு வைக்கிறோம். பித்தளை வந்து ஓர்டர் செய்து தான் கொடுப்போம். மற்றது இப்படி நாகங்கள் சிலையல் இருக்கு, பித்தளை சிலை பித்தளை கரங்கல் சிலையல் இப்ப எங்கிட்ட முடிஞ்சது. வேற ஒரு ஓர்டர் பண்ணிருக்கு சுவாமியல். வேற ஒரு இதுல என்ன விலை போக மாட்டா சிலையில பண்ணுவோம்ல. இஞ்சி அதுவும் கொஞ்சம் ரேட் சொல்றது பிரச்சனை. நீங்கள் பாத்துட்டு வரலாம், பாத்துட்டு வந்து அதோட ஒரு பிரச்சனையும் இல்லை. பாத்துட்டு 4 கடை விசாரிச்சு போட்டு வடிவா வரலாம். சரியா, வேலைப்பாட்டை காட்டும். நாகங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து தோசங்களுக்கு கொடுப்பாங்க. நைனாதீவு அப்படி கொடுப்பாங்க. விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் இந்தியால இருந்து எடுக்கிறல இந்தியா ஆக்களை வச்சு இங்க வச்சு வேலை செய்யறோம். இந்தியால வாகனங்கள் இருக்குது, சிம்மம், மூசியம் இருக்குது. ஒரு வேலை இது வந்து சிம்மம். இந்த சிம்மத்தையும் பாருங்க, இந்த சிம்மத்தையும் பாருங்க. இதுக்கு ஒரு ரேட், இதுக்கு ஒரு ரேட்டா. அதே மாதிரி பலிபீடங்கள் எல்லாமே இருக்கு, எல்லா சுவாமியும் இருக்கு. சுவாமிக்கும் ஒரு வேலைக்கு இருக்குது. இப்ப ஒரு ஆக்கள் 1,800 விரும்புவாங்க, அதுக்கேற்ற ரேட்டுக்கு செஞ்சிருவோம். சில ஆக்கள் 2,500 சில ஆக்கள் செய்வாங்க. அப்படி ஒரு பட்ஜெட் உள்ள கணக்கான காசு வச்சிருக்காங்க, ஏற்ற வரை வேலை செஞ்சு கொடுப்போம். சிவலிங்கம் எல்லாம் சைஸ் இல்ல, பெரிய சைஸும் சேர்த்து கொடுப்பீங்க. பெரிய சைஸ் இப்போ கொஞ்சம் ஓட்டம் குறைவு. பெரிய சைஸ் முதல்லாம் பெரிய சைஸ் ஓட்டம் கூட. பெரிய சைஸ் 4 அடியில இருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம் நாங்க நிறைய சைஸ்ல. தீவம் எல்லாம் இருக்கும். சந்தன மாலை சந்தன மாலை இப்ப கொஞ்சம் குறைவு வாரது, அதனால இது முத்து மாலை தான் வருது. இது வந்து எங்கள்கிட்ட புகைக்கு எவ்வளவும் எடுக்கலாம், அவங்கள்ட்ட எவ்வளவு மாலையும் எடுக்கலாம். இது வந்து பேப்பர் வழியான கவர் வந்து மங்கி போய் கிடக்குது, அது நாங்க கொண்டு எடுத்து காட்டுறேன்னா. சிரமத்து தானம்மா எல்லாத்தையும் மட்டும் எடுத்து என்ன செய்ய ஆக்களுக்கு பார்க்கணும் செய்யலாம். எனக்கு நாங்க நினைப்பாங்க பழசாரிக்கு நினைப்பாங்க. எங்க இடம் தூசுதானே, ஆனா சின்ன கடை தானே, எல்லா பொருளுமே இருக்குது. எல்லாமே
சின்ன கடை. எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் எல்லாம் வச்சு கொடுக்குறீங்க. ஆமா. இது வந்து இந்த வரவேற்புக்கு ஸ்கூல் வழிய இங்க ஃபங்க்ஷன் வழிய வரவேற்புக்கு போடுவாங்க தானே, அதுக்கு நீங்க எத்தனை பீஸோ எடுக்கலாம். என்ன விலை போகுது நோமலா விலை சொல்லலாம் நிறைய. இப்ப வந்து அந்த எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க கோல்டுக்கு வியாபாரம் வந்து அதே மாதிரி ஒரு சின்ன லாபம் சொல்லிடலாங்க வழியால. ஆனா நீங்க 4 கடை விசாரிச்சுட்டு வந்தா நாங்கள் அதுக்குரிய விலை தாங்க தருவோம். மெட்ட கடையில 300 இது வந்து ஒரு 450 ரூபாய் விற்கிறோன்னா நாங்கள் ஒரு 400 ரூபாயோ 380 ரூபாயோ போட்டு எங்களை தரக்கூடிய விலைக்கு தருவோம். நிறைய இப்படி தூக்கு விளக்குகள் இதெல்லாம் வந்து கோயில் 2 சைட்டுக்கு போடுறது. சரியா, அது தெரியுதா வீடியோல? வீடியோ தெரிஞ்சா உடைச்சு காட்ட தேவையில்லை. இதெல்லாம் சைட்டுக்கு கொடுக்குறது எல்லாம் ஒரு 4000-4500 ரூபா அப்படி வரும். வருது இது வந்து கோயில் சுவாமிக்கு பின்னால கொளுத்துறது வந்து இப்படி லைட் உள்ளதும் கிடக்குது. போட்டு காட்டுறோன்னா இது வந்து கண் மடன் நேர்த்தியில கொடுப்பாங்க. இது கூட பின்னாடி கொழுகுறவங்க இந்த வைரவருக்கு பின்னாடி. ஆமா ஆமா, இது வந்து கமல விளக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏராளமான டிசைன் இருக்குங்க. இது எல்லாமே இந்த ஒரு கலரானா எல்லா கலருமே இருக்குமாடா? இது வந்து நான் கொழுவி காட்டம் பாருங்க. இப்படி எரியுமா? பட் இது நீங்கெல்லாம் லைட் போடணும். லைட் போட்டு எரியும். இங்க இருக்கு காட்ட முடியும். அதாவது கண் மடன் நேர்த்திகளை கொடுப்போம். மற்றது கல்லு சுவாமிகளுக்கு வந்து ஒட்டுவாங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, கண் வடிவ தெரியுறதுக்காக. இது வந்து சுவாமிகளை கூட திருவாசிக்கு பின்னால வர கூட வந்து சுவாமி தூக்கைக்கும் திருவாசிக்கு பின்னால வைப்பாங்க. சும்மா மூலஸ்தானத்தில் இருக்க அந்த சுவாமிக்கும் வைப்பாங்க திருவாசிக்கு பின்னால. மற்றது இது வந்து இந்த போலிங் வெள்ளான்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னால பொலிங் வச்சிருப்பாங்க. அது ஒரு யானை மயில் அன்னம் வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. எல்லா தீபமுமே இருக்கும். தீபம் வைத்தா ஃபுல்லா இருக்குது. சில என்ன வேலை போகுது இப்ப? இதுகள் வந்தோம்னா இதுகளும் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடுறாங்க. இது வந்து ஒரு 15,000 2900 இருந்து இருக்குதா? 2900 இருந்து இருக்குது. இது பசுவும் கண்டு வந்து சொல்லுவாங்க. அது நாணத்துக்கு வைப்பாங்க. மற்றதாங்க பின்னுக்கு இருக்கு செம்பு முன்னுக்கு இருக்கு முடிய தடம். இது வந்து சுவாமி இதெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சது. வாசல் போட்டுக்கும் பெறுவோம். வேற பின்னுக்கு இருக்கு படத்தட்டுக்கு தண்ணி வைப்பாங்க தெரியுமா? அந்த செம்பு சைஸ் ஒரு சைஸுக்கு இருக்குது. 600 ரூபாயில 300 கொஞ்சம் வடியா இருக்கும். வடிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப சில்வரும் வந்து கரம் கட்டுதான். பித்தளை வந்து கரம் கட்டா நீங்க திருப்பி மினுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா, அதுக்கான சில்வர் கடைக்காரன் சண்டைக்கு வர போறாங்க. கூடுதலா இப்ப கரம் கட்ட அப்படியே சொல்றேன் நம்மள. இது வந்து அந்த கும்பங்களை வைப்பாங்க தெரியுமா? அந்த கணக்கான சைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் டவுனுக்கு போற விலையை விட நாங்க 200 ரூபாய் கிட்ட குறைச்சு கொடுப்போம். 200-300 ரூபாய் கிட்ட குறைச்சு கொடுப்போம். நாங்க எத்தனை தொகையும் எடுக்கலாம். சரி, முடி ஐட்டங்களுக்கு வெறும் நிறைய சைஸ் 2 சைஸ் தான் இருக்குது. நிறைய சைஸ் வரும். இது ஏசுண்ட சிலையோ இல்ல? ஆமா, விலை போகும்னா விலை இருந்து பாருங்க. 5850. டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். மற்ற இது வந்து அந்த ரலி சைக்கிள்காரன் வைக்டருக்கு போட்டுவாங்க தெரியுமா? இது வந்து பித்தளை தான். பித்தளைக்கு சில்வர் பூசி இருக்கிறோம். அதாவது வந்து பொலிஸ் பண்ணல பித்தளை. நான் சும்மா சாம்பிள் காட்டுறேன்னா இது வந்து பித்தளை. இது வந்து பித்தளைக்கு சில்வர் பூசி இருக்கு. இதுவும் பொலிஸ் பண்ணா கொஞ்சம் மினுங்க செய்தபடியே கிடக்கு. இதோட ரேட் இதோட ரேட். சரியா, மற்றது இது சின்ன சைஸ். சரியா, இது வந்து இது நாங்கள் பித்தளை முடிஞ்சது. அதனால நான் இதே கட்டங்களை பித்தளை வரும். இது வந்து ஒரு விலை ஒன்று வரும். கணக்கா விலைக்கு போட்டதெல்லாம் ஃபேக்டர் கூடுதலா வந்து வெண்ணியாக்கள் வெண்ணி என்று கிளிநொச்சி புதுக்குடியிருப்பு மற்றது முல்லைத்தீவுல வந்து ரெக்டர்கார வந்து புகையாடுத்துட்டு போவாங்க. அதனால ரெக்டர் முன்னும் பூட்டுருவாங்க. வடிவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில கோயிலுக்கு அனைத்துக்கான பொருட்களுமே இங்க இருக்கு. தீபத்துல இருந்து எல்லா பொருட்களுமே இருக்குது. வேல் ஐட்டங்கள் இருக்குது, குடி ஐட்டங்கள் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த எல்லாத்துக்குமே இங்க அடிச்ச பிரைஸ் இல்லை. அடிச்சது வந்து 30 ரூபா குறைச்சி தான் கொடுப்பீங்க. மற்றது இங்க அடிய பொண்ணு வந்து
எல்லாம் பேக் மங்கி போயிடுறாங்க. அதிக கொண்டு வந்து உங்களுக்கு விரும்பின சுவாமி இதுல எலி வைக்கிறான எலி, நந்தி வைக்கிறான நந்தி, சிம்மம் வைக்கிறான சிம்மம், மயில் வைக்கிறான மயில். நடுவு கோயில் எல்லாத்தையும் காட்டுவாங்க தெரியுமா, ராஜாதி ராஜன் வாரண்டு. அதான் இது சில உலங்காத அதனால கொஞ்சம் வடிவா சொல்லி காட்டுவோம். என்ன இது என்ன 28,000 இருந்து இருக்கு. கையில ராயன் மாதிரி தான் தெரியுது. இது வந்து 28,000 இருந்து இருக்குது. இது வந்து செப்பல தனி செப்பலையும் இருக்குது, தனி சில்வர் தரா. தனி சில்வர்ல இந்த வண்டியை உனக்கு கொஞ்சம் கஷ்டம், பிளேட் பண்ணி தரலாம். தனி சில்வர்லயும் தரலாம், தரையலான்னு சொல்லலாம் தரலாம். தனி சில்வர் தரலாம், செப்பல தரலாம், பித்தளையில தரலாம், 3 லோகத்திலயும் தரலாம். சரி, கடை இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதானே டெலிவரிக்கு தானே கொடுத்து அனுப்பு. இப்போ வெளிநாட்டுக்குன்னா அவையில் எங்களை நம்பிக்கை இருந்தா நாங்கள் செய்து கொடுக்கலாம். நான் முந்தி எல்லாம் அனுப்பியிருக்கிறோம், சுவிஸுக்கு பிரான்ஸுக்கு எல்லாம் கூட விற்கிறாங்க. 500 கிலோ விற்கிறாங்க. இந்த முருகன் பள்ளி தேவான சேர்த்து இருக்கிற பிள்ளையாரெல்லாம் நாங்க முந்தி போட்டாங்க. இப்போ கொஞ்சம் குறைவு, முந்தைய மாதிரி இல்ல. இப்போ குறைவு. இப்போ அனுப்புறாங்க. இப்போ ரெண்டாக ஆக்கள் வாரபடியா அவையில பார்த்துட்டு முன்னுக்கு நாங்க அனுப்பி விடுவோம். அவை விரும்பினத்தை நான் முன்னோதான் அனுப்பணும் சொல்லல, எங்க விருப்பம் அங்க போய் அனுப்பலாம். அது பிரச்சனை. பெரிய காண்டாமணிங்களாங்கிறாங்க. காண்டாமணி என்ன ஐடியா போகுது? இது ஒண்ணுமன்னா கிலோ, 1 கிலோவுக்கு 1 காசு. இது சின்ன 10 கிலோ வேண்டா. இது ஒன்னா ரேட் பிரச்சனை. ஆனா பித்தளை மணி வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள கூட்டுறது வந்து நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் கூடுதலா இங்க ஆரை கோல்ங்கிற போன கடை சொல்லுவாங்க. இங்க இருந்து அடிச்சா நாங்கள் அந்த இடத்துல ஒரு மணியை தான் கூட்டியிருப்போம். சரியா, அதுக்குரிய இதெல்லாம் வந்து ஒரு சும்மா குத்தி ஒரு விலைன்னு சொல்றோம் சும்மா. சரியோ, இது ஒரு 3000 ரூபாய்க்குள்ள இந்த கிலோ வரும். 3000 இருந்து 2500 ரூபாய்க்குள்ள இது கிலோ நாங்க போட்டு தரோம். எத்தனை கிலோ? 10, 200. அதே வந்து இது 61 கிலோ, இது 101 கிலோ. அப்படி ஒரு கிலோவுக்கு இருக்குது. இது 101 கிலோன்னா நாங்க ஒரு கிலோவுக்கு ஒரு ரேட் ஒன்று போட்டு தருவோம். சரியோ, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. எத்தனை கிலோ மணியும் நாங்கள் செய்து தருவோம். கோயிலுக்கு தேவையான பொருட்களும் இங்க இருக்கு. ஓமம் ஞாயிறு தவிர மிச்ச எல்லா நாளும் ஞாயிறு அப்படி அவசரம் வந்தா எங்க அப்பா அதெல்லாம் அவர் வந்து எடுத்து தருவார். நாங்க வர மாட்டோம். ஞாயிறு தான் லீவு தான், அப்பா வந்து எடுத்து தருவார். கேகே ஸ்டோர்ல கடை இருக்கு. கடை சம்பந்தமான அனைத்து டீட்டெயில்ஸும் வீடியோல போட்டுக்கொள்றேன். ஓகேண்ணா, நன்றி. நன்றி.